வீடியோவை பார்த்தோன்னே என்னடா மரத்தை பிடிச்சிட்டு குரலி வித்தை கட்டுறேன்னா நினைக்காதீங்க. நான் தான் அது. ஒரு மரத்தில் எல்லோரும் குரலி வித்தை கட்டுற மாதிரி தொங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தா அது என்னமோ எனக்கு வரவே மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்க பொண்ணு லைட்டாக தொட்டதுக்கே சறுக்குன்னு கீழே விழுந்தது தான் மிச்சம். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் வரல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன கோயில். அங்கே அன்னதானம் பண்ண தான் வந்தோம். ஸோ அங்கே தான் நம்ம விளையாண்டுட்டு இருந்ததெல்லாம். ஸோ இப்போ நாங்கள் விளையாடும் போதே இவங்க எல்லாம் காய்கறி மீட்டெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் விளையாண்டுட்டு வந்து இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் கம்மியாக தான் வந்துருந்தோம் எல்லோரும். அப்போ ஒரு ஆன்ட்டி அங்கே இருந்தவங்க, வாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே நிறைய மாம்பழம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களே எக்ஸைட்மெண்ட்டாக தான் கிளம்பணும். அவங்க என்னன்னா இந்த பக்கத்தில் இருக்க மாந்தோப்புக்கு போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போகிற தூரம் எண்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவ்வளோ தூரமாக போயிட்டு இருந்தாங்க. தூரத்தில் பார்த்த ஒரு சின்ன மலை கூட கிட்ட வந்துருச்சு. சரி இப்போயாவது கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு பார்த்துட்டே வந்தேன். சைட்லலாம் இந்த பச்சை பயிர் போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு. ஆனால் இடையில இந்த ஆடு கட்டி போட்ட இந்த ஆட்டுப்பட்டியை பார்த்தோன்னே உள்ளே இறங்கிட்டாங்க. சரி அங்கே சின்ன ஆடெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த கூடை ஏந்தவும் இந்த ஆடு இது வேற ஓடி அப்புறம் அதை வேற பிடிச்சிட்டு இருந்தோம். நான் ஆடுனோடனே சின்னதாக இருக்கும்னு எட்டி பார்த்தேன். ஆனால் உள்ள ஒன்றுமே தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சும்மா போனால் நல்லாவா இருக்கும், ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு ஆடு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் இந்த மாந்தோப்பு வந்துச்சு. ஸோ அங்கே போனால் நல்லா நிறைய மாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு தேவையான மாம்பழம் மட்டும் பறிச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ எங்கள் அம்மா அந்த மாம்பழத்தை அறுத்து தர நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னால் நாங்கள் இதை கழுவவே கிடையாது. அப்புறம் நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளும் நல்லா சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்திருந்த நிறைய பேர் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஊர்லேருந்து நாங்களும் ஈவினிங் கிளம்பிட்டோம்.